ஸ்ரீ குருப்யோ நமஹ. வருகின்ற ஜூலை 28ஆம் தேதி ஆடிப்பூரம். பூமி தேவியின் அம்சமான ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நந்தவனத்தில் அவதரித்தாள். அங்கு ஒரு துளசி செடியின் அடியில் கலியுகம் பிறந்து 98ஆவதாக நிகழ்ந்த நலவருடம் ஆடி மாதம் வளர்பிறை பூர நட்சத்திர நன்னாளிலே ஆண்டாளை கண்டெடுத்தார் பெரியாழ்வார். தான் பூசித்து வந்த பெருமாளிடம் இதனை தெரிவித்தார். கோதை என பெயரிட்டு குழந்தையை வளர்ப்பீராக என அருள் புரிந்தார் இறைவன். ஆண்டாளுக்கு கண்ணன் மீது கொண்ட பக்தி காதலாக மாறியது. அவனையே தன் கணவனாக நினைத்து வாழத் தொடங்கினாள். அவளுடைய அன்பை ஏற்ற கண்ணனும் ஆண்டாளின் பூமாலை பாமாலையை ஏற்று அருள் புரிந்தார். அதன் அடிப்படையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் உருவானது. மார்கழி நோன்பிருந்த ஆண்டாள் திருப்பாவை எனும் பிரபந்தம் பாடினாள். 30 பாசுரங்கள் உடையது இது. கண்ணனை தரிசிக்கச் செல்லும் தொழியர்களை எழுப்புவது போன்ற பொருளில் இப்பாசுரம் பாடப்பட்டிருக்கிறது. திருவாடிப்பூரத்து சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பெண்ணானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.